பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் உடைய பாதத்துல கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள இந்த தேவாதி தேவ நீர் எங்களுக்கு கிருபை தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. நீங்க மாத்திரம் கூட இருங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். போன வாரத்துல நம்ம ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சோம். இன்றைக்கு 7ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது 5 விதமான தரிசனங்கள், 7, 8, 9 அதிகாரங்களிலே ஆமோஸ் 5 விதமான தரிசனங்களை பார்த்ததாக நம்ம பார்க்கிறோம். 5 விதமா: வெட்டுக்கிளி, அக்கினி, தூக்கு நூல், பழங்கள் உள்ள கூடை, அப்புறம் கர்த்தர் பலிபீடத்தின் மேல நிற்கிற, இப்படி ஒரு 5 தரிசனத்தை கண்டதாக நம்ம ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்கும் போது பார்க்க முடியும். இந்த 5 தீர்க்க தரிசனங்களும் வெவ்வேறு கால இடைவெளியில தான் இந்த ஆமோஸ் இந்த தரிசனங்களை ஆண்டவர் வெவ்வேறு கால இடைவெளியில காண்பித்திருக்கலாம். ஆனால் அதை லாஸ்ட்ல கோர்வையாக புத்தகத்துல வைக்கப்பட்டிருக்கிறதாக பெரும்பாலும் என்ன செய்யப்படுகிறதுன்னா நம்பப்படுகிறது. இந்த தரிசனங்கள் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரவேலின் மீது வர இருக்கிற நியாய தீர்ப்பு, அதன் தன்மை எப்படி பெற்றது என்பதை பற்றி விவரிக்கிற தரிசனங்கள் தான் இந்த 5 தரிசனங்கள். இந்த 5 தரிசனங்களுடைய இலக்கிய அமைப்பை பற்றி பார்த்தோம்னா, முதலாவது வெட்டுக்கிளியையும் அக்கினி, இந்த முதல் 2 தரிசனத்துக்கும் இலக்கிய அமைப்பு ஒன்று போல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை நாம் கற்றுக்கொள்ளும் போது பார்க்கலாம். அடுத்ததாக தூக்கு நூல் மற்றும் பழக்குடை, அந்த 2 தரிசனத்தினுடைய இலக்கிய அமைப்பு ஒன்று போல காணப்படும். அடுத்ததாக கர்த்தர் பலிபீடத்தின் மேல் இருக்கிறதான ஒரு தரிசனத்தையும் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி காண்கிறதை நம்ம என்ன செய்ய முடியும்னா இந்த புத்தகத்துல என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்போ முதலாவது ஆமோஸ் பார்த்த தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெட்டுக்கிளி. அது 7ஆம் அதிகாரம் 1 - 3 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது வெட்டுக்கிளியை குறித்துதான தரிசனத்தை இந்த ஆமோஸ் பார்க்கிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு 2ஆம் காந்தயத்து புல் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். எப்போ? ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது பயிரிட்டு முதலாவது விளைகிற விளைச்சலை என்ன செய்வார்களாம், ராஜாவுக்கு காணிக்கையாக கொடுப்பார்கள். 2வது விளைகிறது தான் ஜனங்கள் புசிக்க எடுத்துக்கொள்வார்களாம். அப்படிப்பட்ட இதுல ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு 2ஆம் காந்தயத்து புல் என்றால் 2வது அறுவடை துவங்கும் முன்னால, 2வது விளைச்சல் உண்டாகும் முன்பாக என்ன செய்யுமாம், 2ஆம் காந்தயத்து புல் முளைக்க தொடங்குகையில் அவர் என்ன செய்வார், வெட்டுக்கிளிகளை அனுப்புவார். அப்படின்னா பயிர், அதாவது இஸ்ரவேல் எனது விவசாயத்தை நம்பி இருக்கிற ஒரு தேசம். அப்ப இந்த விவசாயம் இல்லை, அதாவது மக்களுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறதே விவசாயம் தான். எந்த தேசத்தை எடுத்தாலும் மக்களுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது விவசாயம். அப்ப இப்போ விவசாயம் பாதிக்கப்படும் போது அது பெரிய ஒரு அழிவை தேசத்துல கட்டளையிடும் என்பதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறது. அதாவது முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார், வெட்டுக்கிளிகள் வரும் என்கிற தரிசனத்தை ஆமோஸுக்கு காண்பிக்கிறார். அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்த்த போது இதை பார்க்கிறார். என்ன செய்கிறது, முதலாம் புல்லறுப்புக்கு, அதாவது ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு 2ஆம் காந்தயத்து புல் முளைக்கையில வெட்டுக்கிளி எல்லா தானியத்தையும் தின்று தீர்க்கிறதை இந்த ஆமோஸ் பார்த்த போது திரும்ப ஆண்டவரை நோக்கி, நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும்,
யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனான் என்றேன். திரும்ப இந்த ஆமோஸ் என்ன செய்கிறார்? ஆண்டவரிடம் மன்றாடுகிறார். என்ன சொல்கிறார்? கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான்? எப்படி யாக்கோபு எழுந்திருக்க முடியும்? அவன் சிரித்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படியாவதில்லை. திரும்ப என்ன செய்கிறார்? ஆண்டவர் அந்த பாவத்தை நான் அப்படி செய்ய மாட்டேன். ஆமோஸினுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பதில் கொடுத்து நான் அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அந்த இடத்திலே அதாவது ஒரு தரிசனம் மூலம் ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கிறார். இப்படி ஒன்று தேசத்திலே வரப்போகிறது என்று காண்பித்த போது ஆமோஸ் ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பித்த போது ஆண்டவர் செய்யவிருந்த நியாய தீர்ப்பை என்ன செய்கிறார்? விலக்கி வைக்கிற காரியத்தை தான் இந்த இடத்திலே நம்ம இந்த தரிசனத்தின் மூலம் ஆமோஸுக்கு ஆண்டவர் காண்பித்த தரிசனத்தின் மூலம் பார்க்கிறோம். 2வது 4 6 வசனம் வரை வாசித்து பார்க்கும்போது கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்னியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்பட்டார். அது மகா ஆழியை பட்சித்தது, அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்த்தது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரை நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாரால எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனேன் என்று. முதலாவது ஆண்டவர் வெட்டுக்கிளியை காண்பிக்கிறான். இங்க என்ன செய்கிறார்? அக்கினியை அனுப்புகிறார். அந்த அக்கினி எவ்வளவு கொடுமையான அக்கினி என்பதை நம்ம பார்க்கிறோம். மகா ஆழியை பட்சித்ததான். அப்ப சமுத்திரத்தின் ஆழியை பட்சிக்கிற அளவுக்கு கொடுமையான அக்கினியை தேசத்திலே அனுப்ப போகிறேன் என்று ஆமோஸுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தரிசனத்திலே காண்பிக்கிறார். அந்த தரிசனத்தை பார்த்த ஆமோஸ் என்ன செய்கிறார்? முதலாவது ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்ட போது, கொல்லுமே, நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாரா எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனான் என்றா. அதற்கு கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி நான் செய்ய மாட்டேன். ஆமோஸ் திரும்ப ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்ட போது அதை நான் செய்ய மாட்டேன் என்று திரும்பவும் ஆண்டவர் ஆமோஸுக்கு பதில் கொடுக்கிறார். இப்படி முதல் 2 தரிசனங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 3வது தரிசனம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை வாசித்து பார்க்கும்போது, பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்கு பொன்னூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட மதில் என்று சொன்னால் எனது தூக்குநூல் வைத்து என்ன செய்வார்கள்? அளந்து மேஸ்திரிகள் கட்டடத்தை கட்டுவார்கள். ஒரு மதிலை கட்ட வேண்டும் என்றால் அது நேராக கட்டணும்னா அதுல எந்த இது வளைவு நெளிவு இல்லாமல் அது நேராக கட்ட வேண்டும் என்றால் தூக்குநூல் வைத்து அளவெடுத்து கட்டுவார்கள். அதை தான் அப்படி பிரமாணத்தினால் தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட, அதாவது தூக்குநூல் பிரமாணத்தினால கட்டப்பட்ட, அளவெடுத்து கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் ஆண்டவர் நின்று என்ன செய்கிறார்? அவர் கையிலே தூக்கு நூலை வைத்து கொண்டு நிற்கிறார். அதாவது ஏதோ ஒரு மதில் ஆண்டவர் நிற்கவில்லை, தூக்கு நூல் பிரமாணத்தினால அழகாக அளவெடுத்து கட்டப்பட்ட அந்த மதில் மேல் நின்று தூக்கு நூலை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு ஆண்டவர் அந்த இடத்துல நிற்கிறார். கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோஸே, நீ என்ன காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜலத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆமோஸை பார்த்து கேட்கிறார், நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டபோது ஆமோஸினுடைய பதில் என்ன? தூக்கு நூல். அதாவது நான் தூக்கு நூலால அளவெடுக்க போகிறேன். என்னுடைய தூக்கு நூலுக்கு சரியாக இல்லாத எல்லா கட்டிடங்களையும் நான் இடிக்க போகிறேன். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தினை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழகாக ஒரு நியாய பிரமாணத்தை வடிவமைத்து கொடுத்தார். அந்த பிரமாணத்திலே நிற்காத எல்லா ஜனங்களையும் நான் அழிக்க போகிறேன் என்பதை தான் ஆண்டவர் தூக்கு நூல் பிரமாணத்தின் மேல் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்று கொண்டு தூக்கு நூலை பிடித்து கொண்டு ஆமோஸுக்கு சொல்லுகிறார். என்னத்தை காண்கிறாய்? தூக்கு நூலை காண்கிறேன் சொன்னபோது, இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். முதல் 2 தரிசனத்திலையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆமோஸ் ஆண்டவர்
ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்த போது சரி நான் அதை செய்ய மாட்டேன், அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை, அதை நான் செய்ய மாட்டேன் என்று ஆண்டவர் செய்யவிருந்த நியாய தீர்ப்பை திரும்ப பெற்று கொண்டார். ஆனால் இங்க ஆண்டவர் ஆமோஸ் ஆண்டவருடைய சமூகத்துல விண்ணப்பிக்கும் முன்பாகவே சொல்கிறார், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஒரு திரும்ப பெறப்படாத ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் இந்த இடத்திலே ஆமோஸுக்கு காண்பிக்கிறதை பார்க்க முடியும். தூக்கு நூல் வைத்து அளவெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை நான் தண்டிக்க போகிறேன் என்கிறதான ஒரு செய்தியை ஆமோஸுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், கட்டளையிடுகிறார். அதை பார்க்கிறோம். 9வது வசனத்திலே, ஈசாக்கின் மேடைகள் பாழும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமாக்கப்படும், நான் யெரொபெயாம் வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோட எழும்பி வருவேன் என்றார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஈசாக்கின் மேடைகள் பாழும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமாக்கப்படும். இந்த 9வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை நான் வாசித்து பார்க்கும்போது அதாவது நடந்த ஒரு சம்பவம், ஆமோஸின் நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை 9வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை நம்ம பார்க்க முடியும். அதுல என்ன சொல்லுகிறார், ஈசாக்கின் மேடைகள் பாழும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமாக்கப்படும், நான் யெரொபெயாம் வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோட எழும்பி வருவேன் என்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை ஆமோஸ் இஸ்ரவேலிலே போய் ஜனங்களோட சொன்ன போது, அதை யார், அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாக யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி, இதை என்ன செய்கிறார், அமத்சியா அந்த பெத்தேலிலே நின்று என்ன செய்கிறார், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஈசாக்கின் மேடைகள் பாழாகும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமாக்கப்படும், நான் யெரொபெயாம் வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோடு எழும்பி வருவேன் என்கிறதான ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆமோஸ் அந்த பெத்தேலிலே போய் சொன்ன போது, அங்கே ஆசாரியனாய் இருந்த அந்த பேர் அமத்சியா என்கிறதான ஆசாரியன் என்ன சொல்கிறார், யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்புகிறார். ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணுகிறான், தேசம் அவன் வார்த்தைகளை எல்லாம் சகிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன போது, யெரொபெயாம் பட்டயத்தினால் சாவான் என்றும் இஸ்ரவேல் என் தேசத்திலிருந்து சிறைபிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே, போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பந்தின்று அங்கே தீர்க்கதரிசனம் சொல்லு. ஏற்கனவே நாம் பார்த்தபடி இந்த ஆமோஸ் யூதேயா தேசத்திலே பிறந்து வளர்ந்தவர். அப்படிப்பட்டவர் இங்கு இஸ்ரவேலிலே சமாரியாவிலே பெத்தேலிலே வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது, நீ வயிற்று பிழைப்புக்காக இங்க வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறாயோ என்கிற அர்த்தத்துல இந்த அமத்சியா என்ன சொல்லுகிறார், நீ போ பெத்தேலிலே போய் நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்ப தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரண்மனையுமாய் இருக்கிறது என்றான். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதித்திரமாக, நான் தீர்க்கதரிசியும் இல்லை. இந்த இடத்துல தான் இவர் சொல்லுகிறார், ஆமோஸ் சொல்லுகிறார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாய் இருந்தேன். ஆனாலும் மந்தையின் பின்னாலே போகிற போது கர்த்தர் என்னை அழைத்து, நீ இப்போ என் ஜனமாய் இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார் அப்படின்னு சொல்லுகிறார். நான் வயிற்று பிழைப்புக்காக உன்னிடத்தில் வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை. நான் ஒரு தீர்க்கதரிசியும் கிடையாது, நான் தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. நான் ஆடு மேய்க்கிறவனாக மந்தைகளுக்கு பின்னால போய்கொண்டிருந்தேன். காட்டத்தி பழக்களை பொறுக்குகிற எனக்கென்று ஒரு தொழில் இருந்தது. என்னுடைய வயிற்று பிழைப்புக்கென்று நான் சம்பாதித்து கொண்டிருந்த சூழலிலே ஆண்டவர் என்னை அழைத்தார். அவர் என்ன சொன்னார், போ, நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்ததுனால நான் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னது போல் சொல்லுகிறேன் சொல்லி அந்த அமத்சியாவுக்கு விரோதமா சொல்லு. இப்போதும் நீ கர்த்தருடைய வார்த்தை கேளு, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே. இது நிமித்தம் உன் பெண் ஜாதி நகரத்தில் வேசியாவாள், உன் குமாரனும் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள், உன் வயல் அளவு நூலால் பங்கிட்டுக் கொள்ளப்படும், நீ யோவனில் அசுத்தமான தேசத்திலே செத்து போவார், இஸ்ரவேலும் உன் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்ல. அதனால அமத்சியாவுக்கு இப்படிப்பட்டதான ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் கட்டளையிடுவார், இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கட்டளையிடுவார் என்று ஒரு தண்டனையும் சொல்லி ஆமோஸ் இந்த அதிகாரத்தை முடிக்கிறதை பார்க்க முடியும்.
அடுத்து நம்ம கடந்து வரும்போது 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும்போது 4வது இந்த ஆமோஸ் கண்ட தீர்க்க தரிசனம் அந்த இடத்துல பார்க்க முடியும். 4வதாக ஆமோஸ் எனத்தை காண்கிறார். பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ பழங்கள் உள்ள ஒரு கூடை இருந்தது. ஒரு பழம் நிறைந்த ஒரு கூடையை பார்க்கிறார். அவர், ஆமோஸே நீ எனத்தை காண்கிறாய், எப்படி தூக்கு நூலை வைத்திருக்கிற போது கேட்டதோ அதே இலக்கிய அமைப்பை இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆமோஸே நீ எனத்தை காண்கிறாய் என்று கேட்கிறார். பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்கிறார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். இந்த இடத்திலையும் ஆண்டவர் திரும்ப பெறப்படாத ஒரு நியாய தீர்ப்பை எக்காரணம் கொண்டு நான் திரும்ப பெற மாட்டேன் இந்த நியாய தீர்ப்பை என்பதை குறித்து ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்லுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்கவே மாட்டேன் என்கிறதான வார்த்தை இந்த இடத்துல எப்படி தூக்கு நூலை வைத்து ஆமோஸ் தீர்க்க தரிசனம் காண்கும் போது சொல்லப்பட்டதோ அதே போல இந்த இடத்துல முதலாவது ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். 2வது ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், ஆமோஸிடம் நீ எனத்தை காண்கிறாய்? ஆமோஸ் பதில் சொல்லுகிறார், நான் பழங்கள் உள்ள ஒரு கூடையை காண்கிறேன். அதற்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை தண்டிக்க மாட்டேன் என்கிற ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் திரும்ப பெறப்படாத ஒரு நியாய தீர்ப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த இடத்துல சொல்லிவிட்டு 3வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கான நியாய தீர்ப்பை, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்ன செய்தார்கள், எதனால் அவர்களை நியாய தீர்ப்பேன், எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்களுக்குள்ளாக அனுப்ப போகிறேன் என்கிறதான வார்த்தைகளை அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அல்லறுதலாக மாறும், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஒரு நாள் வரும், அந்நாளிலே தேவாலயத்தில் பாடப்படுகிற பாடல்கள் அலறுதலாக மாறும், எல்லா இடத்திலேயும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை இதை கேளுங்கள் என்று சொல்லி ஒரு சில ஜன கூட்டத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இதை கேளுங்கள் என்று சொல்லி ஒரு சில ஜன கூட்டத்துக்கு சொல்கிறார். முதலாவது, தேசத்திலே சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண எளியவர்களை விழுங்கி, தேசத்திலே சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ணினீர்களே, இதை கேளுங்கள். எளியவர்களை விழுங்கினீர்களே, இதை கேளுங்கள். நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி, இப்படிப்பட்ட கள்ளத்தரசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கு தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் நாங்கள் தவசம் விற்கிறதற்காகவோ மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலையை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே, இதை கேளுங்கள். என்னென்ன தீமைகளை செய்தார்களாம்? தேசத்திலே சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ணினார்களாம், எளியவர்களை விழுங்கினார்களாம், மரக்காலை குறைத்தார்களா, சேக்கல் நிறைய அதிகமாக்கினார்களாம், கள்ளத்தராசினால் வஞ்சித்தார்கள், தரித்திரரை பணத்துக்கு கொண்டார்கள், எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சிக்கு கொண்டார்கள், தானியத்தின் பதரை தானியத்தின் பதற கூட விற்றார்களாம். நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் மாத பிறப்பும் ஓய்வு நாளும் முடியும், நம்ம காரியத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் இருந்தார்களாம். அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, இதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டாரா. எப்படியாக புக்கோபுக்கு ஆண்டவர் மகிமையாயிருந்தாரோ அந்த மகிமையின் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறார், அவர்கள் செய்ததை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன், மறப்பதில்லை. இது நிமித்தம் தேசம் அதிரும், அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கும், எங்கும் நதிகளாய் புரண்டோடும், எகிப்தின் ஆற்று வெள்ளத்தை போல் அடித்து பெருவெள்ளமாகவும் வேண்டாமோ. அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட
பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி உங்கள் பண்டிகைகளை துக்கிக்கப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி சகல அறைகளிலும் ரெட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையும் வருவித்து அவளுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி அவளுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிப்பட்டதான நியாய தீர்ப்பை ஆண்டவர், எவ்வளவு கொடுமையான நியாய தீர்ப்பை இந்த வசனங்கள் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். அடுத்ததாக 11 14 வரை ஆண்டவர் சொல்லுகிற நியாய தீர்ப்பு மிக மிக கொடுமையான நியாய தீர்ப்பு. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம், ஆண்டோடைய வார்த்தை கிடைக்க கூடாத ஒரு பஞ்ச காலம் வரும். அந்த பஞ்ச காலம் அந்த நாட்களில் வந்ததா என்றால் ஆமா, ஆண்டோடைய வருகையின் நாட்களுக்கு முன்பாக 400 வருடங்கள் இருண்ட காலமாக ஆண்டோடைய ஒரு வார்த்தை கிடைக்காதா என்று ஜனங்கள் ஏங்கின நாட்களாக நடந்தது. அது மட்டுமல்ல, அதே நாட்கள், அதே கொடுமையான நாட்கள் இன்னும் வரும் என்பதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடிய கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வட திசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து தெரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். தானே உன் தேவனுடைய ஜீவனை கொண்டும் பெயர்சபா மார்க்கத்தின் தேவனுடைய ஜீவனை கொண்டும் என்று சொல்லி சமாரியாவின் தோசத்தின் மேல் ஆணையிடுகிறவர்கள் விழுவார்கள். இனி ஒருபோதுமே தானுக்கும் பெயர்சபாவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த அத்தனை ஜனங்களும் விழுந்து போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 9வது வசனத்தில் 9ஆம் அதிகாரத்திலே 5வதாக இந்த ஆமோஸ் கண்ட தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆமோஸ் 5வதாக என்ன தரிசனத்தை காண்கிறார்? பலிபீடத்தின் மீது கர்த்தர் நிற்கிறார் என்கிற ஒரு தரிசனத்தை இந்த ஆமோஸ் காண்கிறதை நம்ம பார்க்க முடியும். 9வது அதிகாரத்தில் ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். இதுல மறு பேச்சுக்கே இடமில்லை. ஆண்டவரை சொல்லி கொண்டு வருகிறார். எல்லாம் என்னென்ன நியாய தீர்ப்பை எல்லாம் இதெல்லாம் தேசத்துல கட்டளையிடுவேன். ஆமோஸுக்கு பேசுறதற்கு இடமே இல்லாதபடி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். அவர், நீ வாசல் நிலைகளை அசையும்படி போதிகையை அடித்து அவைகளை அவர்கள் எல்லாருடைய தலையின் மேலும் விழ உடைத்து போடு. அவருடைய பின்னாக வரும் மீதியானவர்களை நான் பட்டயத்தினால் கொன்று போடுவேன். அவர்களில் ஓடுகிறவனும் ஒருவனும் தப்புவதில்லை, அவர்களில் தப்புகிறவன் ஒருவன் ரட்சிக்கப்படுவதும் இல்லை. இந்த இடத்துல ஆண்டவர், நீ வாசல் நிலைகள் அசையும்படி போதிகையை அடித்து அவைகளை அவர்கள் எல்லாருடைய தலையின் மேலும் விழ உடைத்து போடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப என்ன நடக்குமா? ஓடுகிறவன் ஒருவனும் தப்புவிப்பதும் இல்லை, தப்புகிறவன் ஒருவனும் ரட்சிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கி கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும். அவர்கள் வானபரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலிருந்து அவர்களை இறங்கப்படுவேன். அப்படி ஒரு கொடுமையான 10வது வசனத்துல வரைக்கும் ஆண்டவர் ஒரு கொடுமையான ஒரு நியாய தீர்ப்பை குறித்து அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். 9வது வசனத்திலே சொல்லுகிறார். அந்த வசனங்களை, மீதியான வசனங்களை எல்லாம் நீங்கள் வீடுகளிலே வாசித்து பார்க்க உங்களை அன்பாக கேட்கிறேன். இதோ ஜல்லடையினால் சலிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சளி தரிக்கும்படி நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. ஆண்டவருக்காக நின்ற ஒரு கோதுமை மணியை கூட நான் தரையில விட மாட்டேன். ஆனா பதரை எல்லாம் தூற்று தீர்த்து போடுவேன் என்பதுதான் இந்த இடத்துல. சல்லடையினால சலித்து ஒரு கோதுமை மணியும் விழுந்து விடாதபடி ஆண்டவர் சலிப்பாராம். எவ்வளவு உள்ள நல்ல தேவன்! தீங்கு என்னை அணுகுவதில்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தால் சாவார்கள். யார் யார் ஆண்டவருக்கு பிரியமில்லாம இருந்தார்களோ அவர்களுக்கு மட்டும் தான் தீங்கே தவிர மற்ற ஜனங்களுக்கு தீங்கு இல்லை என்பதை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் ஆண்டவர் எதிர்கால நம்பிக்கை நிச்சயத்தை திரும்ப கொடுத்து
அந்த இடத்துல 4 விதமான ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல சொல்லுகிறார். தாவீதின் கூடாரம் திரும்ப எடுப்பித்து கட்டப்படும் என்று 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லுகிறார். தேசத்துல செழிப்பு உண்டாகும் என்பது 13வது வசனத்துல சொல்லுகிறார். சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேல் மீண்டும் திரும்பி வருவார்கள் என்பதை 14வது வசனத்துல சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் தங்கள் தேசத்துல உறுதியாய் நாட்டப்படுவார்கள் என்பதை 15வது வசனத்துல சொல்லி திரும்ப ஒரு எவ்வளவு நியாய தீர்ப்பை கட்டளையிட்டாலும் ஆண்டவர் நம்மை அடிக்கிறதும் நம்மை தண்டிக்கிறதும் நாம் கெட்டு போகிறதற்காக அல்ல, நம்மை அளவுக்கு அதிகமாய் நேசிப்பதுனால இந்த தண்டனை எல்லாம் தருகிறார். ஆனால் நான் உங்களை கைவிட்டு விட மாட்டேன், உங்களை முற்றிலுமாய் அழித்து விட மாட்டேன் என்பதற்கான ஒரு எதிர்கால நம்பிக்கை நிச்சயத்தை கொடுக்கிறார். தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் சொல்லுகிறார். தேசத்துல செழிப்பு மீட்கப்படும் சொல்லுகிறார். சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேல் மீண்டும் திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலர் தங்கள் சொந்த தேசத்துல உறுதியாய் நாட்டப்படுவார்கள் என்கிறதான ஒரு 4 விதமான எதிர்கால நம்பிக்கை நிச்சயத்தை ஜனங்களுக்கு கொடுத்து இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தை முடிக்கிறத பார்க்க முடியும். தாவீதின் கூடாரம் திரும்ப எடுப்பித்து கட்டப்படும் அப்படிங்கிறதற்கான அர்த்தம் என்ன? ஆண்டவர் தாவீதுக்கு 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவர் நினைவு கூறும்படியாக திரும்ப ஆண்டவர் தாவீதின் சிங்காசனத்திலே ராஜாவாக வீற்றிருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே அவர் எருசலேமிலே ராஜாவாக ஸ்திரப்பட்டு இருப்பார் என்பதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். எவ்வளவோ நியாய தீர்ப்புகளை சொன்ன கர்த்தர் அத்தனை தண்டனைகளும் ஜனங்களை ஆண்டவர் தண்டிக்கும்படி வேண்டும் என்கிற எண்ணத்தினால் அல்ல, எப்படியாவது என் ஜனங்க நம்ம பிள்ளைங்களை அடிக்கிறதற்காக எப்படியாவது நம்ம பிள்ளைங்க நல்லபடியா இருந்துட மாட்டார்களா என்கிற ஒரு பாசத்தின் உச்சகட்டம் அல்லவோ, அதை தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி திரும்ப எதிர்கால நம்பிக்கையை கொடுத்து இந்த புத்தகத்தை முடிக்கிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தண்டனைகளும் பாடுகளும் வரும்போது சோர்ந்து போகாதபடி எந்த இடத்துல நம்ம விழுந்தோம் என்று எதிர்பார்த்து ஆண்டவர் அன்றைக்கு திரும்பும் போது ஆண்டவர் நமக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை நடத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நியாய தீர்ப்புகள் தண்டனைகள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய அப்பா எங்களை அழித்து விடுவதற்காக அல்ல, எங்களை ஒன்று கூட உம்மோடு சேர்ப்பதற்காக என்பதை உணர்ந்து மண்டை திரும்ப ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் அப்பா உம்முடைய நீர் ஜல்லடையிலே சலிக்கும் போது ஆண்டவரே அப்பா ஒரு கோதுமை மணி கூட கீழே விழுந்து விடாதபடி பார்க்கிற நல்ல தகப்பன் ஆண்டவரே. அப்பா உமக்கென்று நல்ல ஒரு கோதுமை மணிகளாய் வாழ்ந்து ஜெயித்து முன்னேற எங்களுக்கு கிருபைதாங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க, உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். Thank you.